இந்த மகா சிவராத்திரி இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மகத்தான அன்பளிப்பு. இந்த ஒரு புனித ராத்திரி நீங்க விழிப்புணர்வா இருந்தா இதனால் மகத்தான நன்மை நாம் சம்பாதிச்சுக்க முடியும். இந்த ஒரு நன்மை தமிழ் மக்களுக்கு எல்லாமே சேரணும்ன்றதே என்னுடைய ஆசை, என்னுடைய அருள். ஆதநேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்மாவதி. இன்னைக்கும் ஒரு சூப்பரான டாபிக்கோட உங்களை சந்திக்கிறதுக்கு வந்துட்டேன். என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி. ஆர்டிஃபிஷியல் அப்படின்னா என்ன? இயற்கையா இல்லாம மனுஷனா உருவாக்குற ஒரு விஷயம் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அப்படின்னா மனுஷங்களால உருவாக்கப்படுற ஒரு விஷயம், அது சுயமா சிந்திச்சு அதுல இருக்கிற ப்ராப்ளம்ஸை திங்க் பண்ணி அதுக்குண்டான சொல்யூஷனை கண்டுபிடிச்சி கொடுக்கறதுக்கு பேரு தான் இன்டெலிஜென்ஸ். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் நம்ம ஏஐன்னு சுருக்கமா சொல்றோம். இதுல நிறைய விதங்கள் இருக்கு, இதுல நிறைய எடுத்துக்காட்டுகளும் இருக்கு. அப்படி என்னங்க இந்த ஏஐ பண்ணிடும், எனக்கு புரியல அப்படின்னு நிறைய பேர் சொல்றதை நான் பார்த்திருக்கேன். சோ அந்த மாதிரி வரிசையில சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸோட இது நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணுவேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏஐ அப்படின்னா என்ன நிறைய பேருக்கு புரியல அப்படின்னே சொல்றாங்க. சரி, இது எப்படின்னா என்ன அப்படிங்கறத ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் மூலமா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஏஐ உருவாக்கின ஒரு ஃபுல்லி ரோபோட்டிக் கிளீனிங் மிஷின் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த மிஷின் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அதை கிளீன் பண்ண விட்டுடுறீங்க உங்க வீட்டுக்குள்ள. அது மூல முடுக்கெல்லாம் போய் வீட்டுல கிளீன் பண்ணுது. எல்லா இடத்துலயுமே நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏதாவது ஒரு பொருளை வச்சிருப்போம். ஆனா இந்த மிஷினோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எந்த ஒரு பொருள் மேலேயும் இடிக்காம அதுக்கு தகுந்த மாதிரி தன்னோட மூவ்மெண்ட்டை மாத்திக்கிட்டு அழகா நம்ம வீட்டை கிளீன் பண்ணி கொடுத்துரும். அந்த மாதிரி ஏஐ மிஷின்ஸ் வந்துட்டு உருவாக்கப்பட்டு இருக்கு. சரி, இன்னும் டீப்பா இன்னொரு எக்ஸாம்பிளும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ நாம ஒரு பெயிண்டிங் பண்ணணும் இல்ல கலரிங் பண்ணணும் அப்படின்னு எடுத்து வச்சுக்கிறோம்னு வைங்களேன். இப்போ இந்த பெயிண்டிங்கையோ கலரிங்கையோ அதுக்குண்டான சிந்தனைகள் நமக்கு நிறையவே இருக்கும். அந்த சிந்தனைகள் எல்லாமே எனக்கு இந்த மாதிரியான டிசைன்ஸ் வேணும், இந்த மாதிரியான கலர்ஸ் வேணும் அப்படின்னு ஏஐ கிட்ட அதுக்கு புரியுற லாங்குவேஜான கோடிங்ல நம்ம ஃபீட் பண்ணிட்டாலே போறோம். அது சில வினாடிகள்லயே நமக்கு தகுந்த மாதிரி நாம கேட்கிற மாதிரி எல்லா பெயிண்டிங்ஸையும் கலரிங்ஸையும் பண்ணி கொடுத்துரும். சரி, இந்த ஏஐ எங்க பிறந்தது, எப்படி வளர்ந்தது? அதாங்க இதோட எஸ்டிடி. அடுத்து நாம அதை தான் பார்க்க போறோம். 1956 டார்க் மவுத் அப்படிங்கிற காலேஜ்ல நிறைய சயின்டிஸ்ட் மனிதர்களுக்கு உண்டான வேலைகளை குறைக்கிறதுக்கு நாம மிஷின்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. இங்கதான் ஜான் மேக்டி அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் ஏஐ பத்தின விஷயங்களை முன்னெடுத்து வச்சாரு. இவர் தான் ஏஐயோட ஃபாதர் அப்படின்னு சொல்றாங்க. 1959 தான் ஏஐயோட ஃபர்ஸ்ட் லேபை MIT-ல உருவாக்கினாங்க. 1960 கணக்கு பாடங்கள்ல இருக்கிற தீர்வை கண்டுபிடிக்கிறதுக்கு லாஜிக் தியரிஸ்ட் அப்படிங்கிற ஏஐய ஹெலன் நோவல் ஹெர்பர்ட் அப்படிங்கிறவரு கண்டுபிடிச்சாரு. ஏஐக்கு இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாட் ஜிபிடியோட கம்பெனியான சொராவை. அது என்னங்க சொரா அதானே யோசிக்கிறீங்க? நீங்க நினைக்கிற சொரா இல்ல, இது வேற சொரா. இந்த சொரா என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, ரொம்பவே அழகான ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க. ஒரு கேமரா, லைட்டிங், VFX, CGI இது எதுவுமே இல்லாம ஒரு சின்ன வீடியோவை 1 minute கண்டென்ட்டை ஒரு ஏஐயால உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. ஃபியூச்சர்ல நமக்கெல்லாம் வேலை இருக்குமோ தெரியல சாமி. சோ உங்களுக்கு இந்த வீடியோஸ்ல என்னென்னலாம் பிடிச்சது, ஏஐ பத்தி உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தெரியும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. இதே மாதிரி இன்னொரு முக்கியமான சுவாரஸ்யமான அழகான விஷயத்தோட உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன். Until then, it's me Padmavati signing off. Bye bye.